தாங்க ஆண்டவரே. இந்த வல்லமையோட தான் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிற நீங்களும் நானும் கடந்து செல்ல போறோம். இந்த வல்லமை இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தரணும்னா நமக்குள்ள நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை நிரப்பின அதே வல்லமை எனக்குள்ளாகவும் உங்களுக்குள்ளாகவும் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் ஜெப ஆலயத்தில் போய் நின்னோன்னு சொல்வார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இங்கே இருக்கிற நீங்களும் நானும் தைரியமாக அந்த வார்த்தையை சொல்லணும். இந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசனின்னு சொல்லப்பட்டது, சுவிசேஷத்தில் இயேசுவின் மூலம் நிறைவேற்றினது. அதனால தான் அவர் அவருடைய வாழ்க்கையில் அபிஷேகம், வல்லமை, பிசாசின் பிடியில் அகப்பட்டவங்கள குணமாக்கினாரு. கையெல்லாம் பாதி கை இல்லாட்டாலும் முழு கை என்ன செஞ்சிடும்? வளர்ந்துடும். பிறவி சப்பானியெல்லாம் எழுப்பி குதிச்சு நடக்க வச்சது அவருடைய அபிஷேக வல்லமை தான். உயிரோடு இறந்து போனவங்களை உயிரோடு எழுப்பினது அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையா. மரணத்தின் பிடியில் இருக்கிறவங்கள மரண சமயத்துல ஒரு வார்த்தையை சொல்லி குணமாக்குனது ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமை. இந்த வல்லமையை ஆண்டு இன்னைக்கு நமக்கு தரும்படியாக அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த அபிஷேகத்தோடு இந்த இடத்தை விட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? கடந்து செல்ல போறோம். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் இந்த ஆவியின் வல்லமை எப்படி நடத்துச்சுன்னு சொல்லி நம்ம வாசித்து தியானித்து நம்ம இந்த செய்தி வேளையில் நம்ம நிறைவு செய்யலாம். ஒரே ஒரு சம்பவத்தை பார்ப்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவின் நிறைந்தவராய் செய்த ஒரே ஒரு அற்புதத்தை இந்த வேளையில் நாம் பார்க்கலாம். மார்க் என்பவர் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், மார்க்கு 5:25 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு அவ என்ன பண்ணினாலாம் பாருங்க, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். வஸ்திரங்களையெல்லாம் தொட்டன்னு தான் வந்தானா என்ன நடந்துச்சு பாருங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது வல்லமையின் ஆவியானவர். அந்த வல்லமை புறப்பட்டு வந்துச்சுன்னா அது 12 வருட வியாதியும் குணமாயிரும், 18 வருட வியாதியும் குணமாயிரும், 38 வருட வியாதியும் குணமாயிரும், காலமெல்லாம் இருக்கிற வியாதியும் குணமாயிரும். அல்லேலூயா.